ஐயோ நியாயமாக பேசுகிறாங்களா இல்லையா? இந்தியாவில் அதிகமாக ஷிப்மெண்ட் பண்ண 5G போங்கடா. நான் என்னமோன்னு பார்த்தேன், என்னென்ன சொல்கிறான் பாருங்களேன். இது என்ன புது பொருளியா இருக்கு? ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரியல்மிலேருந்து நிறைய பேர் 9 சீரீஸ்க்கு வெயிட் பண்ணப்ப, தம்பி நாங்கள் என்ன 8 சீரீஸே முடிக்கல, அதுக்குள்ளே உனக்கு 9 கேட்குதா அப்படின்னு இன்னும் 2 ஃபோன் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி 8S 8i. ஸோ இந்த 2 ஃபோனுமே இன்னும் நான் பிரிக்கல. காரணம், லைவாக என்னென்ன ஸ்பெக் கொடுக்குறாங்க, என்ன ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்னோட ஒப்பீனியனும் சேர்த்து பார்க்க போகிறோம். இது ஒரு அன்பாக்சிங்கும் கண்டிப்பாக இருக்குது. இப்போ இந்த லைவ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. லேப்டாப்பில் ரெடியாக வச்சுருக்கேன். லைவாக இது என்னென்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்க, அந்தளவுக்கு ஒர்த்தா, ஏதாவது புதுசாக இருக்கா அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா இருக்குப்பா ஃபோனை சொன்னேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி 8S இதோட ஒரு ஆடு போடுறாங்க. எப்படி எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அவங்களோட அருமைகள் பெருமைகள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கையில் ஃபோனை வச்சுக்கினே அந்த ஃபோன் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அந்த அளவுக்கு ஒர்த்தா அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா என்ன நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரியல்மி 8i இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எப்பயும் போல தான் மஞ்சள் கலர் பொட்டி 8i டெமோ ஃபோனாம்பா. ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நழுவிடலாம்ல. ஸோ கேஸ், ரீடிங் மெட்டீரியல் எப்பயும் போல தான். இதான் அந்த ரியல்மி 8i. இந்த ஓப்போ ஃபோன் மாதிரி இருக்குப்பா. ஓப்போவில் இப்போ தான் ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்தது. ரியல்மி 8 சீரீஸும் இப்படி தான் இருந்தது. லைட்டாக அந்த டிசைன் மாற்றிருக்காங்க. ஒரு செம்ம கிளாஸியான லுக்கில் இருக்குது. லுக்கு பார்க்க செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஃப்ரண்ட்டில் எப்பயும் போல் எல்லா ஃபோன் மாதிரி தான் இருக்குது. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரு, அப்புறம் டைப் சி கேபிள். பின்னாடி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் இப்போ சொல்ல போகிறது இல்லை. அவங்க சொல்கிறப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்றத ரியலாக எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறேன். அப்படியே ரியல்மி 8Sயும் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அதுவும் கிட்டத்தட்ட பார்க்கறது மாதிரி தான் இருக்க போகுது. வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலி. இதுக்குள்ளேயும் அதே ரியல்மி ஃபேமிலியில் கொடுக்குறது தான். ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. மாதவ் சேத் வந்துருவார். இதுலேயும் அதே பேப்பரு, கிட்டத்தட்ட அதே கேஸ், ஃபோனும் கிட்டத்தட்ட அதே தான் இருக்கும். என்ன கலர் மட்டும் மாறி இருக்கும். மாதவ் சேத்துக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு அக்கா வந்து பேசிகிட்டு இருக்கு. இந்த கலர் நல்லா இருக்குப்பா. ஸோ இது வந்து ரியல்மி 8S 33 வாட் அடாப்டர், டைப் சி சார்ஜிங் கேபிள். 2 ஃபோனுமே அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இது ரியல்மி 8i, இது ரியல்மி 8S. ஸோ 2 ஃபோன்லையும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஈவெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு அக்கா ரொம்ப நேரமாக நாங்கள் தான் இந்தியாஸ் நம்பர் 1 பிராண்டு, ஸோ எங்களை மிஞ்ச யாரும் இல்லை, அருமைகள் பெருமைகள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கு. பேசி முடிக்கட்டும், ப்ராடக்ட்டுக்கு போகலாம். ஓட்ட முடியுமா? இவங்க தான் ஃபர்ஸ்ட் 5G ஃபோன் இந்தியா கொண்டு வந்தாங்களாம். அதை வந்து பெருமையாக சொல்கிறாங்க. Realme X50 Pro 5G and with a target to democratize 5G handsets. This was so appreciated by the consumers, which helped Realme build as the #1 5G smartphone brand in Q2 2021. ஐயோ நியாயமாக பேசுகிறாங்களா இல்லையா? இவங்க தான் இந்தியாஸ் நம்பர் 1 5G பிராண்ட் மொபைலா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் அதிகமாக ஷிப்மெண்ட் பண்ண 5G ஃபோனில் ரியல்மி ஃபோன் தான் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. 5Gயே இல்லாத நாட்டில் இவ்வளோ அதிகமாக ஃபோன் வித்துட்டோம் ஏன் பெருமை பித்துறாங்கன்றது சத்தியமா புரியல. In the next 2 years, we will invest a significant amount of $300 million globally in research and product development based on the 5G technology. இனிமே 5G ப்ராடக்ட்டை தான் ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்றாங்க. ஸோ 5G வந்து 2022 அடுத்தடுத்து வர வருஷங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டெவலப்மெண்ட் இருக்கும். Realme 8S 5G is the world's first smartphone with MediaTek Dimensity 810 5G processor. என்னடா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஃபர்ஸ்ட்னு சொல்லேன்னு பார்த்தேன். இந்த ரியல்மி 8Sல பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைமென்சிட்டி 810 அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா. இது இந்த 800U இருக்குல்ல, அதோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 5G ப்ராசஸர் 6 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகமெண்ட்ல அப்படின்றத சொல்றாங்க. பரவாயில்ல, நல்ல ப்ராசஸராக இருக்கும் நம்புகிறேன். டைமென்சிட்டி 720யோட 20% வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அண்டு CPU கிளாக் ஸ்பீடும் பார்த்திங்க அப்படின்னா 2.4 GHz வரையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 2 கலர் இருக்குது போல், யூனிவர்சல் ப்ளூ அண்ட் பர்பிள். நம்ம கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா பர்பிள். டிசைன் நல்லா இருக்குது, ஒரு ப்ரீமியம் ஃபீல் மாதிரி இருக்குது. So let's take a look at what Realme 8S 5G has to offer. With a 16.7 million color display, 2400 into 1080 full. என்னென்ன சொல்கிறான் பாருங்களேன். ரியல்மியில் மேக்ஸிமம் எல்லா ஃபோன்லையுமே இதே டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. 6.5 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி, இந்த 600 நிட்ஸ் பிரைட்னஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே தான், இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம புதுசாக கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. The 90 Hz refresh rate provides lag-free performance, ensuring that whether you're playing games or ஓகே, ரெஃப்ரெஷ் ரேட் நல்ல விஷயம். 90 Hz இருக்கான்.
குட். இந்த ஃபோனில் அந்த 5G ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து டெஸ்ட் பண்ணாங்களாம் 2.77 GB வரையும் எங்களால் டவுன்லோட் பண்ண முடியுது அப்படின்னாங்க. அது அவங்களால மட்டும்தான் இப்போதைக்கு முடியும், நம்மளால் முடியாது. அதையே அவங்க யோசிக்க மாட்டுறாங்க அப்படின்றது தெரில. 5G இதை மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 100 தடவை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் இந்தியாவில் இல்லை டூயல் 5G சப்போர்ட் இருக்குது. ஸோ இன்கேஸ் 5G வந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ளஸ் தான். 4G ஸ்பீடு 390 MB-யா? எந்த ஊரில்? ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டூயல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம 4G ஃபோன்ஸ்லேயே கொஞ்சம் ஹையரனில் இருக்குது. என்னன்னா 4G நெட்வொர்க் வித் வைஃபை. இந்த ஸ்பீடே இல்லாத நேரங்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வைஃபை மொபைல் நெட்வொர்க் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி ரெண்டாத்தையும் சேர்த்து இன்டர்நெட் எடுத்து கொடுக்கும். செம ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த டூயல் ஆக்சலரேஷன் வந்து இந்த ரியல்மி 8Sல இருக்கா. பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. இதுலேயும் அந்த டைனமிக் ரேம் எக்ஸ்பான்ஷன், அந்த விர்ச்சுவல் ரேம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த டெக்னாலஜி இதுலேயே இருக்குது. ரீசெண்டாக நிறைய ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா இதை சாஃப்ட்வேர் அப்டேட்டாகவே கொடுத்து யூஸ் பண்ணுப்பா அப்படின்ட்டாங்க. ரியல்மியில் ஏதோ ஒரு ஃபோனில் கூட வந்துச்சு. ஸோ 8GB ரேம்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5GB போட்டு 13GB யூஸ் பண்ணிக்கலாம். 6GB ரேம் அப்படின்னா 11GB வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மெமரி வேரியன்ட் வந்து 2 கொடுத்துருக்காங்க, 6, 8 அண்ட் 128GB இன்டர்னல் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 1TB சப்போர்ட் வந்து நிறைய பிராண்டு கொடுக்குறாங்க, இந்த இன்ஃபினிக்ஸ், ரியல்மி, ரெட்மி எல்லாமே. ஆனால் எத்தனை பேர் 1TBக்கு மெமரி கார்டு வாங்கி போடுவாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அன்பாக்ஸ் பண்ண மாதிரியே சொன்ன மாதிரி 33 வாட் அடாப்டர் பாக்ஸ்குள்ளே வருது. பரவாயில்ல, 5000 mAh பேட்டரி, 191 கிராம் தான் இருக்குது அப்படின்றாங்க. பெருசாக வெயிட்டும் ஃபீல் ஆகலை. I understand how eager our fans are to know about the camera. Let me tell you, it's nothing. நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களா அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே இந்த கேமரா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. என்ன ஒரு மேக்ரோ, ஒரு வைட் ஆங்கிள், ஒரு 64 இல்லை 48 மெகாபிக்சல் தான் கொடுக்க போகிறாங்க. That's comparable to professional cameras. That's why we have introduced a high resolution 64 megapixel primary camera, a black and white portrait. சொன்னனா ஒரு போர்ட்ரேட்டு, ஒரு மேக்ரோ, அது போக ஒரு 64 மெகாபிக்சல் கேமரா, அதே தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஓவர் பில்டப். Sample images captured by the 64 megapixel primary camera. As you can see, the image resolution and color details are spectacular. The 16 megapixel front camera has ஃப்ரண்ட்ல வந்து 16 மெகாபிக்சல் கேமரா இருக்காம். இதுவும் யூஷுவலாக OnePlusல அந்த மிஞ்சி போன சென்சார்ஸ் எல்லாத்தையுமே இங்கே கொடுக்குறதா அதே 16 மெகாபிக்சல் தான். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான், ரெண்டுத்துலையுமே அதான் கொடுத்துருக்காங்க. 320 குவாலிட்டி டெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். 5 லட்சம் டைம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை யூஸ் பண்ணலாம். 3 லட்சம் டைம் வந்து நாங்கள் பவர் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். 20,000 டைம் வந்து யூஎஸ்பியை பிளக் பண்ணியிருக்கோம். 10,000 டைம் வந்து ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கா, சூப்பர். ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது யூஸ்வலாக நிறைய பிராண்ட் வந்து பெருசாக சொல்ல மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக எல்லா பிராண்டும் கவர் பண்ணுறதுக்கான ரீசன் அங்கங்கே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெடிச்சிக்கிட்டு இருக்கு. நாட் 2 வந்து வெடிச்சது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நேற்று பார்த்தீங்கன்னா போக்கோ X3 Pro அது வெடிச்சிருக்கு. ஸோ எங்கது வெடிக்காது அப்படின்றத இன்டைரக்டாக சொல்கிறதுக்கு இப்படிலாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரியல்மி UI 2.0 மேலே Android 11 இருக்குமா, லேட்டஸ்ட் OS தான். ஆடு போடாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அஸ் யூஷுவல். ஸோ ஓவரால் ஸ்பெக்கை பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு புதுசாக வர்றது இந்த 5G ப்ராசஸர் தான். இதுக்கு முன்னாடி இந்த 15,000 பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5Gக்கு அந்த 700 அந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க, Dimensity 700. அதுக்கடுத்து இப்போ 810 அப்படின்ற ஒரு மீடியாடெக்கோட ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பேண்ட் நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மிச்சபடி அந்த சார்ஜிங்கு, டிஸ்பிளே, டிசைன் கூட கிட்டத்தட்ட பார்த்த மாதிரியே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ஒரே மார்க்கமாக தான் தெரியுது. ஸோ ப்ரைஸை வச்சு எனக்கு என்ன தோணுது அப்படின்ற என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை சொல்கிறேன். கடைசியாக தான் ப்ரைஸ் சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க. As a brand with a trend-setting design imprinted in its DNA, let's start with the design. Here is the space black color. You might think it seems நல்லா இருக்கு டிசைன், அவங்க சொல்கிற மாதிரி நல்ல பல்லன்னு அந்த மாதிரி. இது கூட ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி ஒரு லுக்கு தருது. லைட்டாக தான் பலப்பலான் இருக்குது, ஆனால் இங்கே செம்மையாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் செம்மையாக பிக்கப் பண்ணுது. நினச்சேன் இது உலகத்திலே ஃபஸ்ட்டு, இது வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு. G96 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. G95 பெட்டரான ப்ராசஸர்னு நினைக்கிறேன். ரியல்மியும் மீடியாடெக்கும் கொலாபரேட் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 7iல கொடுத்த 662 G96 எனக்கு தெரிஞ்சு நல்ல ப்ராசஸர் தான், நல்லாவே பர்ஃபார்ம்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களும் அதான் சொல்கிறாங்க. ஆண்ட்ராய்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வெறும் 2,12,000 தான் இருந்துச்சு, இங்கே 3,50,000 வரும் அப்படின்ற வரையும் சொல்கிறாங்க. ஸோ 12 nanometer ப்ராசஸர், G96, UFS 2.1, 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டு, GPU எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன்.
பார்க்கலாம். இதுலேயும் இந்த விர்ச்சுவல் ரேம் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. அந்த 5 GB ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இங்கேயும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிற முடியும். 6 GB வேரியண்ட் வாங்கணும் அப்படின்னா 11 GB ரேம் ஃபோனை வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். குட். We have introduced a 120 Hz refresh rate in the Realme 8i, which is the first in its price range. Compared to 60 Hz, 120 Hz delivers double the refresh rate and hence noticeably smoother visual effects. Further, 6 different refresh rates are supported to help the smartphone conserve battery power. நான் ஓரளவு தெரியுங்க, நம்மளே நம்ம பீப்புளுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ ரெஃப்ரெஷிங் ரேட்னா என்ன அப்படின்னு தெரியலனா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். முடிஞ்சது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஓரளவு புரியும். ஸோ அதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மார்க்கமாக தான் தோணுது. ஆனால் இங்கே 6.6 இருக்குன்றாங்க, இங்கே 6.5. இந்த சின்ன மட்டும் இத்தினூன்னு கம்மியாக இருக்க மாதிரி தோணுது. மிச்சபடி குவாலிட்டி, பிரைட்னஸ் ரெண்டுமே ஒரே மார்க்கமாக தான் தோணுது. இதுலேயும் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேம். ஆனால் சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே 18 வாட் தான். 50 மெகாபிக்சல் இந்த புது சென்சார் ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க. 48, 64 உரம் கட்டிட்டாங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆனால் மிச்சம் ரெண்டும் டம்மி பண்ணியிருக்காங்க. 4 கேமரா மாதிரி கொடுத்து ஒன்று வந்து ஃப்ளாஷு, இந்த 2 வந்து ஒன்று மேக்ரோ, இன்னொன்று வந்து இந்த போர்ட்ரேட் லென்ஸ்னு சொல்லுவாங்க. அது இந்த ஒரு லென்ஸ் தான் எனக்கு நல்லா இருக்க மாதிரி தோணுது. இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத ரிவ்யூவில் பார்க்கலாம். ஆனால் உண்மையாகவே இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் தான் எடுத்தாங்களா அப்படின்ற டவுட்டு எல்லா ஈவெண்ட் பார்க்குறப்பையும் எனக்கு வரும். உங்களுக்கும் வருமானதை சொல்லுங்கள். இந்த vlogging மோட் அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன். என்னடா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த டூயல் மோடை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையுமே அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி இப்போ வர நிறைய ஃபோன்ஸில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மோடு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரைஸிங்க்கு போயிடலாம். ரியல்மி 8s பார்த்தீங்க அப்படின்னா இதில் 6 GB வேரியண்ட் வந்து 18000 ரூபாய், 8 GB வேரியண்ட் வந்து 20000 ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட அந்த ரியல்மி 8 Pro இருக்க இடத்துக்கே வந்து கிட்டத்தட்ட கொண்டு வந்திருக்காங்க. இது பரவாயில்லப்பா. Priced at rupees 12,599 and 8 plus 128 GB storage will be priced at rupees 13,999. The first sale began. போங்கடா, நான் என்னமோன்னு பார்த்தேன். கடைசியில் இங்கே ப்ரைஸ் அடிச்சு 12600 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. சரி பரவாயில்லையே, 12600 ரூபா 14000 ரூபா போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில் இந்த ஃப்ளிப்கார்ட்டோட ஸ்மார்ட் பே ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னா 12600 ரூபாய்க்கு வாங்கிக்கலாமா, இல்லாட்டி 18000 ரூபாய்க்கு வாங்கணுமா? அது நீங்கள் வாங்காமே இருக்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட ஸ்மார்ட் பே ஆஃபர் எனக்கு தெரிஞ்சு வேணான்றது என்னோட சஜஷன். எத்தனை பேருக்கு அதை பற்றி தெரியும் தெரில. நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கூட ஒரு வீடியோ போட்டலாம். அதில் எந்த அளவுக்கு உண்மையாகவே பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத கூட நான் சொல்கிறதுக்கு ரெடி. உங்களுக்கு வேணுமான்னு சொல்லுங்கள். ஓகே, இதில் 4 GB வேரியண்ட் ஒன்று இருக்குது போல். 4 + 64 வந்து 14000 ரூபாய் அண்ட் 6 + 128 பார்த்தோம் அப்படின்னா 16000 ரூபாய். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த 2 ஃபோன் மட்டும் இல்லாமல் ஒரு டேப்லெட்டும் லான்ச் பண்ணாங்க, ரியல்மி பேட் அப்படின்னு. ஒரு சின்ன ஸ்பீக்கரும் லான்ச் பண்ணாங்க. அதை பற்றி அடுத்து பார்க்கலாம். அது எனக்கு இன்னும் வரல, வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். இப்போ கையில் இருக்க இந்த 2 ப்ராடக்ட்டோட ப்ரைஸை வச்சு இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபோன் பார்க்க நல்லா இருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா யூஷுவல் ரியல்மி ஃபோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் ரியல்மி 8iல 50 மெகாபிக்சல் ஒரு புது சென்சார், G96 அப்படின்ற ஒரு புது ப்ராசஸர், இங்கே Dimensity 810 அப்படின்ற ஒரு புது ப்ராசஸர், 5Gல நிறைய வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. 64 மெகாபிக்சல் கேமரா. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் இந்த ஃபோன் எந்த அளவுக்கு காம்படிட்டிவாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோன் நல்லா இருக்கு. ப்ரைஸிங்க இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா ஏதாவது சர்வே பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் அவங்களோட காம்படிட்டிவ் கம்பெனி ரெட்மியாக இருக்கட்டும், இப்போ ஐக்யூலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20000 ரூபாய்க்குள்ள ஃபோன் தர ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப என்னப்பா இதோட பெட்டராக நிறைய ஃபோன் இருக்கேப்பா, ஏன்ப்பா இந்த ப்ரைஸ்க்குலாம் விற்கிறீங்க அப்படின்ட்டு இருக்கு. இல்லை ஆஃப்லைனை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆஃப்லைனை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா மேபி பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் வரும், அதுக்கப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றது சொல்லிடுவாங்க, அதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். அது யூஸ்வலாக பண்ணுறது தான். இது டேரெக்டாக ஈவெண்ட்டை பார்த்து என்னெல்லாம் சொல்கிறாங்க, என்னெல்லாம் அடிச்சு விட்றாங்க, அது உண்மையாகவே இருக்கா, என்னோட ஃபீலிங்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ ட்ரை பண்ணோம். ஸோ இது எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக ரொம்ப நாளாகவே அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ரியல்மி இந்த மாதிரி வத நிறைய ஃபோன் லான்ச் பண்ணுறாங்கல்ல, இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ ஒவ்வொரு ஃபீச்சருக்கு ஏற்றாப்புல அவங்கவுங்க தேவைக்கு ஏற்றாப்புல நிறைய ஃபோன் வந்தால் நல்லதுதான்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ, எதை பார்த்தா எந்த ஃபோனே தெரிலங்க, அவ்வளோ குழப்பமாக இருக்குது, எதை வாங்கனே தெரில, ஸோ குழப்பத்தை தான் கொடுக்குறாங்க அப்படின்னு தோணுதா? என்ன தோணுனாலும் உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபோன் எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்றதும் நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். டவுட் இருக்குன்னா கேளுங்க, ரிவ்யூவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, நன்றிப்பா, வணக்கம்.